நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடங்கப்பட்ட ஒரு போராட்டம். திடீரென டெல்லியின் அமைதியை சீர்குலைக்கும் அளவுக்கு வன்முறையாக மாறியதன் பின்னணி என்ன? இது நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் வெளிநாட்டு சக்திகளின் சதியா? அண்டை நாடான நேபாளத்தில் சமீபத்தில் நடந்த மாபெரும் கலவரத்தைப் போல இந்தியாவிலும் கலவரத்தை உருவாக்கும் முயற்சியா? உண்மை நிலை என்ன? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதை முதன்மை கோரிக்கையாக வைத்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பினர் டெல்லியில் போராட்டத்தை தொடங்கினர். ஆரம்பத்தில் அமைதியான முறையில் கோரிக்கைகளை முன்வைத்து தொடங்கப்பட்ட இப்போராட்டம் திடீரென நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் இருந்தபோது முற்றுகையிட முயன்றதால் தீவிரமடைந்தது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை தொடங்கி நடைபெற்று கொண்டிருந்த போது காவல்துறையினரின் பாதுகாப்பு தடுப்புகளை மீறி நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயன்றதால் வேறு வழியின்றி கூட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் போராட்டக்காரர்களை அகற்ற முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் காவலர்களை நோக்கியும் அரசு வாகனங்கள் மீதும் கற்கள், செருப்புகள் உள்ளிட்ட கைகளில் கிடைத்த பொருட்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் காவலர்கள் காயமடைந்ததோடு பொது சொத்துக்களும் சேதமடைந்தன. இதை அடுத்தும் அடங்காத போராட்டக்காரர்கள் திடீரென இரவு நேரத்தில் கத்தி, வாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் போலீசாரை நோக்கி தாக்க முயல்வதும் பேரிகார்டுகளை தூக்கி எறிவதும் என அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாய் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் உரிமைக்கான போராட்டம் என்று அமைதியான முறையில் தொடங்கப்பட்ட ஒன்று திடீரென ஆயுதங்கள் மற்றும் வன்முறையை கையில் எடுக்கும் அளவுக்கு சென்றது பொதுமக்கள் மத்தியில் பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. சமீபத்தில் அண்டை நாடான நேபாளத்தில் உள்நாட்டு கலவரங்களை தூண்டி அங்குள்ள அரசியல் ஸ்திரத்தன்மையை குலைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதைப் போல இந்தியாவிலும் உள்நாட்டு குழப்பத்தை உருவாக்க சர்வதேச அளவில் திட்டமிடப்பட்ட சதி திட்டம்தான் இந்த கலவரமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு, டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்போர் இந்தியாவை குழப்பத்தில் தள்ளவும் நாட்டின் முன்னேற்றத்தை தடுக்கவும் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு முறைகேட்டுக்கு எதிர்ப்பு என்ற போர்வையில் நாட்டின் தலைநகரில் வன்முறையை தூண்டுவதும் நாடாளுமன்றத்தை செயலிழக்க செய்ய முயல்வதும் இந்திய நாட்டின் வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளும் முயற்சியாகவே பார்க்கப்படுவதால் இந்த கலவரத்தின் பின்னணியில் சர்வதேச சதி உள்ளதா, இதற்கு யார் காரணம் உள்ளிட்ட கோணங்களில் மத்திய அரசு தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது.